இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் எப்படி ஆண்டி ஒரு மேல இவ்வளவு? அது வந்து சரிங்க லவ் கிடையாது, தேவனுடைய அன்பு. ஏன்னா வந்து ஆவியின் கனிகள்ல சாரிங்க ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது அது ஒரு கண்ணீர். சோ தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன காரியங்கள்ல நீங்க போய் கொண்டிருந்தாலும் தேவ சமாதானம் உள்ள இருக்கும். அந்த தேவ சமாதானம் என்ன பண்ணும்னா பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நாம மேற்கொண்டு போகும்படிக்கு தேவன் நம்மள நடத்தக்கூடிய அந்த வலிமைய பலனை நமக்கு கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி தான் தேவ அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். அது வந்து ஆண்டவரை அறியாம ஆண்டவரை தேடாத நாட்களே எனக்கு தேவன் ஊற்றிட்டார். அதுதான் நான் எரேமியால சொன்ன மாதிரி தாயின் கருவிலேயே எனக்கு தெரிந்தெடுத்தது. சோ அதுக்கப்புறம் நான் பிரச்சனைகளை போகும்போது குழப்பத்துல அப்புறம் தற்கொலை எண்ணம் வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து ஏமாற்றப்பட்டனும், நான் வந்து அதாவது வாழ்றதுக்கே எனக்கு தகுதி இல்லாதவளோ, என்னோட வாழ்க்கையே ஒண்ணுமே இல்லை. எனக்கு அவரும் வந்து பிசினஸ் சொல்லிட்டு இருந்தாரு. பிசினஸ்ல நிறைய ஃபெயிலியர் சொல்லிச்சு. ஆனா என்னோட வார்த்தையை நம்ம சொல்றத பிசினஸை விட்டுட்டு ஒரு வேலையை பாருங்கன்னா இல்ல. ஏன்னா பிசினஸ் பண்றவங்களோட மைண்ட் செட் மாறாது, ஈஸியா மாறாது. அவங்க காசை பார்த்து ஒரு கடை வச்சு பாக்குறவங்க கடையில காசை பார்த்துட்டு நீ இன்னொரு இடத்துல போய் ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கல்யாணம் பண்ண புதுசுலேயே எனக்கு வந்து தேவன் என்னோட மைண்ட் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பாக்குறவங்களுக்கு நாங்க 6 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் அவர் எதுவுமே என்னோட பேச்சு அவர் கேட்கல. அவர் விருப்பத்துக்கு செய்துட்டு இருக்கிறாரு. அதனால நிறைய தோல்விகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் பண இழப்புகளும் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே தோல்வியாவே நஷ்டமாவே இருந்தது. இருக்கும்போது இது வேஸ்ட், நம்ம வந்து உயிரோடு இருக்கிறது வேஸ்ட், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நான் ட்ரை பண்ணிக்கிறேன். மேல இருந்து HDP மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் அங்க நான் சிங்கப்பூர்ல. ஸோ மேல இருந்து குதிச்சிடலாம் அப்படி கூட நான் எனக்கு எண்ணங்கள் தோன்றிருக்கு. அப்ப ஆனாலும் வந்து தேவன் வந்து அந்த எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எப்படின்னா ஒரு 3 months வந்துங்க ஒரு நடப்புனமா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 3 months இருந்தேன். ஆனா எல்லாரும் கிட்ட அம்மா கிட்ட இருந்தாங்க, அக்கா கிட்ட இருந்தாங்க, மாமியார் கிட்ட தான் இருந்தேன், ஹஸ்பண்ட் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்கன்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான உணர்வு. அப்பதான் அந்த ஒரு டைம்ல தான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மூலமா சிங்கப்பூர்ல நான் வந்து நினைச்சேன் எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, தமிழ் பேசுறவங்க இருக்க மாட்டாங்க, தமிழ் சபை இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சகோதரி மூலமா ஒரு தமிழ் சபை இருக்குன்னு சொல்லி அவங்க சும்மா சாதாரணமா கூப்பிட்டேன். நான் கேட்டேன், உங்க சர்ச்லாம் இருக்கா, தமிழ் சர்ச் இருக்காது. ஆமா. ஆனா நான் அங்க போனேன். அந்த ஃப்ரைடே 1997 ஃப்ரைடே பைபிள் ஹவுஸ்ல வந்து பிரேயர்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் என்டர் பண்றேன். ஒரு 100 பேர் இருப்பாங்க, பிரேயர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 100 பேர்ல ஒருத்தரை கூட எனக்கு தெரியாது. அந்த 100 பேரு அந்த பாஸ்டர் யாருமே இருக்கிறவங்க என்ன யாருமே எனக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே தெரியாது. ஜோதி ஃபேமிலியை ஃபேமிலியை தவிர அந்த மாதிரி அந்த 100 பேர் ஆராதிக்கிறாங்க. அந்த போதகர் அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு ஆளு கூட தெரியாது, கூட்டு போற அந்த சகோதரியை தவிர. ஆனா நான் பாடும் போதுங்க அந்த பாட்டெல்லாம் பாடும்போது ஊத்துதுங்க, கண்ணீர் ஊத்துது. நான் ஹிந்துல இருந்து வந்ததுனால ஹிந்து கோயிலுக்குலாம் நான் போயிருக்கிறேன். நமக்கு அழுவ வரும், ஆனா அழுவ மாட்டேன். நான் அழுவ மாட்டேன், மற்றவங்க பிடிக்கல. ஏன்னா ஏன் அழுவ மாட்டேன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துருவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க. இது என்ன இங்க வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கு, வீட்டுல எல்லாம் அழுகுறதுக்கு நேரம் இல்லையா, இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுவ வரும். அட்டைக்கிட்டு அந்த இடத்துல உட்காருவேன். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சொல்லுவாங்களே உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த மாதிரி உட்காருவேன். உட்காரும் போது நார்மலா இருக்கும். வெளியே வந்த கையில திரும்பவும் பழையபடி கதவு திரடி சொன்ன மாதிரி குழப்பங்களுக்கு பிசாசுக்கு நான் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டே நான் போறேன். என்னோட ப்ராப்ளம் யாருக்கும் தெரியாது, என்னையும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பாடல் மாஸ்டர் பாடினாரு பாத்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து எனக்கு பயங்கர விடுதலையை கொடுத்ததுங்க. அந்த பாடல் வந்து எனக்கு அப்படியே கண்ணீர் கொட்டுது. 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு வெக்கமோ இதுவுமே இல்லை. ஒரு பக்கம் நீமே நினைச்சிருக்கேன் நான் வந்து யாருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அழுக ஸ்டாப் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பாடினதுக்கு அப்புறம் பாஸ்டர் பேசினார். அவர் யாருமே எனக்கு தெரியாது. ஆனா அவர் பேசினது எல்லாமே எனக்கு என்னுடைய தகப்பன் எனக்கு இருந்தாருன்னா, எனக்கு நான் கடைசி பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ரொம்ப லவ். எங்க அப்பா வந்து ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ஸோ அதுவும் அவங்க அப்பா எங்க அப்பாவோட எப்படி நான்
ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் மார்க் வாங்கி கிராமத்துல என்னோட பேரை கேட்டாங்கன்னா நல்லா படிச்ச பிள்ளைன்னு சொல்றாங்க பேர்ல இருக்கனால எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. அதனாலதான் நான் காதல் பண்றேன்னு சொல்லும் போது எங்க அப்பா சொன்னாரு, நான் உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட்டே எங்க அப்பா தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை இறந்துட்டாரு. ஸோ அப்ப எனக்கு எங்க அப்பா இருந்தாருன்னா எப்படி என்ன அரவணைப்பாரோ, எப்படி என்ன ஆறுதல் படுத்துவாரோ, அந்த மனுஷன் பேசின வார்த்தை எல்லாமே எப்படி இருந்தது. அப்ப எனக்கு கூட கேள்வி, என்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, பாட்டு தான் பாடுனேன். அது எனக்கு கூட கேள்வி, எப்படி என்னுடைய கதை அவருக்கு தெரிஞ்சது, எப்படி எனக்கு அப்படி அப்ப கூட நான் ஒண்ணும் பேசல. ஏன்னா என்னுடைய இது ஆண்டவர் அதுக்கப்புறம் நடத்தின விதம் என்னன்னா, என்னோட பிரச்சனை எவ்ரிடே இருக்கிற பிரச்சனையை நான் சொல்ல முடியாது. கஷ்டங்கள் இதெல்லாம் துன்பங்கள் வரும், எல்லா பிரச்சனையும் நான் போதகர்கிட்ட சொன்னா போதகர் சொல்லுவார், நான் வரும்போது எனக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் அழுவ, எப்ப பார்த்தாலும். ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, என்ன தேடு, என்ன தேடும் பொழுது நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்தேன். அதுதானே சொல்றாரு எரேமியா 33:3 என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அதுலயும் 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரம் பண்ணி ஆற்றுவேன், உன்னை குணமாக்குவேன், அப்புறம் சமாதானத்தை கொடுப்பேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி எனக்கு தேவன் என்னுடைய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீரபூர்வமாகவும் கொடுத்து ஆவியிலையும் எனக்கு விடுதலை கொடுத்தார். இப்ப என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ஆவியில என்னுடைய ப்ராப்ளம், குழப்பத்தின் ஆவி, தற்கொலையின் ஆவி, கண்ணீரின் ஆவி, வேதனையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இந்த ஆவியினுடைய கட்டுகளில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே என்னுடைய சிந்தையே மாறிட்டு, என்னுடைய சிந்தையெல்லாம் பாட்டுல, அதுவே பாட்டு வருது. நான் பைத்தியம் பிடிச்சிட்டு குளிக்கும் போது கூட பாட்டு படிக்கிறார். என்ன அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு பைத்தியம் தான், உண்மையிலே பைத்தியம் தான். ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த பாட்டு எல்லாம் பாடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, சிந்தையெல்லாம் மாறுது, எனக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. அந்த இடத்துக்கு நான் போகும்போது நம்பிக்கை இல்லாம தற்கொலை பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை ஜீரோ அப்படின்னு சொல்ற எண்ணத்தோட போன என்ன, என்னுடைய தேவன் என்னாலையும் வாழ முடியும், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருந்து உன்னை நடத்தி ஒண்டியா போன என்ன, ஒரு பொருளா போன என்ன, என் தேவன் குடும்பமா என்ன இந்த சபைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப 26 வயசுல 27 வருஷமா ஒரே சபையில இருக்கிறேன். கற்றுக் கொடுத்த காரியங்கள் நிறைய. எவ்ரிடே பைபிள் படிக்கிற மாதிரி அமைக்கும் போதுங்க, இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு தெரியாது. பழைய ஏற்பாடு எங்க பாஸ்டர் எனக்கு ஆரம்பத்துல சொன்னாரு, சங்கீதம் நீதிமொழிகள் படிமா, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு படிமா, அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு படிமா சொன்னாரு. சோ அதனால பழைய ஏற்பாடெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல படிக்கலாம். ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஐசாயால பழைய ஏற்பாட்டுல கொடுத்த வாக்குத்தத்தங்கள். நான் இங்க என் கஷ்டத்தை குறிச்சு ரூம்ல போய் ப்ரே பண்ணிட்டு, ஆண்டவர் என் இடத்துல பேசுங்கன்னு சொல்லுவேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல எனக்கு இது கொடுப்பாரு. அதே வசனத்தை எங்க போதகருக்கு ப்ரீச் பண்ணுவேன். அப்ப ஒரு வாரம்னா ஒரு வாரம் கிடையாது, எவ்ரி வீக். ஏன்னா என்னோட ப்ராப்ளம் எவ்ரிடே வரும். பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ஏன் அப்படி இருந்தாருன்னா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான். எப்பவுமே என்கிட்ட சொல்லுவேன், பாக்குறவங்க எப்படி நீங்க இருக்கிறீங்க, அவர்னாலதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அவர்னாலதான் நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், அவர்னாலதான் ஆண்டவருடைய சந்தோஷம் என்ன, சமாதானம் என்ன, ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன. என்னால இப்ப எப்படின்னா மோசே பாத்தீங்கன்னா, அந்த அவ்வளவு அற்புதங்கள் அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை வெளியே வரும்போது அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாரு. ஏன் ஆனாலும் அந்த பார்வோனுடைய இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினாரு, இன்னும் நிறைய அற்புதங்களை ஜனங்கள் கண்ணால பார்க்கும்படிக்குதான் அவருடைய இருதயத்தை அதுல போட்டிருப்பாங்க, எகிப்து அந்த பார்வோன் மன்னனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் சொல்லி. அப்ப தேவன் இவரை ஏன் இப்படி விசிரிக்கிறாருன்னா, நான் சரியாகணும், நான் என்ன மாத்திக்கணும், நான் வளரணும், நான் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் விசுவாசிக்கிறேன். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உங்க மூலமா எனக்கு அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எனக்கு பார்க்க செஞ்சாரு. சோ நான் உயிரோட நாள் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சரியான மனைவியாகவும்
பிள்ளைங்களும் கேட்குங்க, அம்மா why அம்மா you always support அப்பா அப்படிங்கிறதுங்க. of course he is my husband, I must take care. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் தாய்மார்கள், குடும்பத்துல குழப்பங்கள் வரலாம், சண்டைகள் வரலாம். எங்க பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 11:59 எல்லாமே முடிச்சிடும். நைட்டு 11:59 எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு சமாதானமா படுத்துருவோம். நீ பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். எத்தனோ பேர் வீட்டுல வந்து 2 நாள் பேசாம 3 நாள் பேசாம இருக்கலாம் கூடாது. நானே வந்து எத்தனை ஆண்டோட்ட கோச்சுக்குவேன். எப்ப பார்த்தாலும் என்னத்தான் நீங்க சாரி சொல்றீங்க, அவர் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா சொல்ல 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 ஆண்டோட இப்ப என்ன வந்து எப்படி அவர் எப்படி நடந்துக்கிறாரு புரியுது. சோ அதனுடைய விளைவுகள் அந்த நிலைமை நான் பாக்குறேன். அப்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் தப்பு செய்யாம நான் போய் என்ன சாரி சொல்றேன். உங்களுக்கு வேலையே இல்ல, எப்படி பேசுவேன், உங்களுக்கு வேற வேலையே இல்லை, உங்களுக்கு நான் பேச மாட்டேன், பேசுறீங்க நான் தான் சாய் சொல்லிச்சுக்குவீங்க, நானே தப்பி செய்யல, ஆனா சாய் செஞ்சுக்குவேன். அந்த மாதிரி வந்து எரிச்சல் படுவேன். ஆனா அதனுடைய பலனை நான் இப்ப பாக்குறேன். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, யாரும் தப்பு கணவன் மனைவிக்குள்ள யாரும் தப்பு செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க, நமக்கு விரோதி ஒரே ஒருத்தர் தான், பிசாசு. அவன் நம்ம குடும்பத்தை உடைக்கிறதுக்கு பல விதத்துல பிள்ளைகளை பயன்படுத்துவான், மனைவியை பயன்படுத்துவான், வீட்டுல இருக்கிறவங்களை பயன்படுத்துவான். அந்த அறிவை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அமைதியாயிடும். சண்டை வரும், சத்தம் வரும், கோவம் வரும். நினைக்காதீங்க இந்த சண்டையை போட மாட்டேன்னு நினைக்காதீங்க, எனக்கு சண்டை வரும், கோவம் வரும், கத்துவேன். ஆனா அந்த ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நமக்குள்ளே ஆவியான உணர்த்துவாங்கன்னா போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதோட நிப்பாட்டிட்டோம்னா தேவனுடைய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழலாம். ஸோ ஒரு 3 காரியங்கள் நான் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நான் 27 வருஷமா ஒரே சபையில இருக்கிறேன். அந்த சபையில நிறைய பேர் போனாங்க வந்தாங்க. ஆனா வந்து கர்த்தருக்கு பிடிக்காது ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போறது, இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போறது, இந்த சபை அந்த மாதிரி போகாம இருக்கின்ற தேவன் எந்த சபையில உங்களை நட்டு வச்சிருக்கிறாரோ அந்த சபையில இருந்து அந்த சபைக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளாம இடையில நீங்க வெளியாயிட்டீங்க வச்சுக்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, போற இடத்துலயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா எங்க சபையிலும் நிறைய பிரச்சனை வந்தது. ஆனாலும் வந்து நான் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னா, நீ என்னுடைய சொந்த அக்காவே என் சபையை விட்டு வெளியானாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அக்கா போயிட்டாங்க, அப்புறம் எதுவும் போயிடும், அடுத்த வாரமே போயிடும். ஆனா நான் எங்க அக்கா என்னை வந்து என்னை அபிஷேகம் பண்ணல, என்னுடைய தேவன் என்ன அங்க அபிஷேகம் பண்ணாரு, என்ன போதகர் என்ன அபிஷேகம் பண்ணல, என்னுடைய தேவன் என்னோட பேசுறாரு. என்னுடைய தேவன் என்னோட போதகரை பயன்படுத்துறாரு. போதகர் வந்து கடவுள் கிடையாது, போதகர் வந்து ஒரு பாத்திரம். நான் போதகர் மேல அவங்களுக்கும் போதகருக்கும் பிரச்சனை, அவங்க போயிட்டாங்க, அதனால வந்து நான் அவரை எதுக்கு நான் போக முடியாது. ஏன்னா நான் போறது யாரை பார்க்கறதுக்கு போறேன்னா ஆவியானவரை பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னோட பேசுறத கேட்க போகிறேன். ஆண்டோட பிரசன்னத்தை நான் உணர போகிறேன். அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் எங்க அக்கா போய் கூட 10 வருஷம் ஆகிட்டு, ஆனா நான் போல. எனக்கு எப்ப இந்த சபையில நான் வந்து ஆராதிக்கும் போது ஆவியானவர் உணரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது, ஆவியானவர் உங்களை நான் ஃபீல் பண்ணவே முடியல, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் போறேன். அதை விட்டுட்டு ஆவியானவர் சொல்லாம என்னோட ஃப்ரெண்டு போறாங்க, என் பக்கத்துல இருக்கு, சில பேர் சொல்றாங்க என் வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி போறாங்க. பழைய ஏற்பாட்டெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா பாம்பு ஆண்டவரே என்ன படிக்காது, இவ்வளவு தூரம் நடந்து போய் எத்தனோ அற்புதங்கள் செய்த தேவர். நமக்கு அங்க நடக்கிறவர்களுக்கெல்லாம் தேவை இல்லை. நமக்கு 2 வீலர்ஸ் இருக்கு, ஆட்டோ இருக்கு, எல்லாமே இங்க வசதிகள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்திட்டு தூரம் பார்க்காம எந்த சபையில உங்களை நட்டு வச்சிருக்காங்களோ அந்த சபையில இருங்க. ஏன்னா நான் ஆசீர்வாதம் பெற்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். 26 வருஷமா 27 வருஷமா நான் அதே சபையில இருக்கிறேன். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம சபைகள்ல பேசக்கூடிய வார்த்தைகள் போதகர் வந்து சரியாவே எனக்கு பேசுங்க, எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கல. சில பேர் சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட், இல்லை ஒண்ணுமே இல்லைல்ல, நீங்க வந்தோம் சும்மா போறோம். அதுக்கு காரணம் நாம தான். ஏன் தெரியுமாங்க, நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதிர்பார்ப்போட வரணும். இன்னைக்கு தேவன் என்கிட்ட பேசும், எனக்கு இந்த கேள்வி ஆண்டவரே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் எனக்கு நீங்க சொல்லணும். நான் பாஸ்டர்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கேள்வி இருக்கு, இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன்.
நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அதான் நான் சொன்னேன், எவ்ரிடே என்னோட பிரச்சனை. எவ்ரிடே சொன்னா என்ன கேவலமா பார்ப்பாரு. ஸோ நான் இந்த கேள்விக்கு நான் வந்து உங்ககிட்ட பதில் கேட்கிறேன். ஆனா போதகர் மூலமாகவோ எப்படியோ என் கூட பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க பார்த்து அவங்களா சொல்லணும் அந்த பதில. நான் அவங்ககிட்டயே சொல்ல மாட்டேன். அப்படியாக தேவனை எதிர்பார்த்து நீங்க வந்திருந்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை வந்து பேசினா கூட அந்த பிள்ளைய பயன்படுத்தி கூட உங்ககிட்ட பேசுவாரு. ஸோ எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் சொல்றேங்க. ஸோ அதனால வரக்கூடிய நேரங்கள்ல வரும் பொழுது தேவன் இவர் மூலமாகவோ யார் இங்க பேசுறாங்களோ அவர் மூலமாகவோ தேவன் என்னிட பேசணும். ஆண்டவரே நீங்க எனக்கு சரியான பதில, தெளிவான பதில, என்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற பதில எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களால தேவன பிரசன்னத்தையும் தேவன் பேசுறதையும் கேட்டு வளர முடியும். அதுதான் நான் எனக்கு கற்றுக்கொண்டது. மூன்றாவது காரியம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஓய்வு நாள விட்டுறாதீங்க. ஓய்வுனால பரிசுத்த நாளா இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரத்துல எங்களுக்கு சிங்கப்பூர் தேசத்துல எல்லாம் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. மோஸ்ட்லி இங்க சனிக்கிழமை கல்யாணம் வைக்கிறாங்களான்னு தெரியாது. மோஸ்ட்லி சனிக்கிழமை தான் கல்யாணம் வைப்பாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைப்பாங்க. எங்க போதகர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, கல்யாணத்துக்கு போறது தப்பு கிடையாது, சபை முடிஞ்சு போ, சபை முடிச்சுட்டு நீ போ. சபை 10 மணிக்கு கல்யாணம்னா எப்படினாலும் முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடும். 12 மணி ஆயிடும். நீ போய் மொய் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. சபை ஆராதனையே விட்டுறாது. ஓகே, இல்ல குடும்பத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகே, அப்பனா ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கலாம். இல்ல என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும் பாருங்க, அந்த சர்வீஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு உங்க போதகத்தை சொல்லிட்டு நீங்க வராம இருங்க. சொல்லிட்டு நீங்க வராம இருங்க. ஏன்னா ஐசாயா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 58, 13, 14 சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க? என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானபடி செய்யாமல் உன் வழியை வந்து இது பண்ணி, அதாவது பொதுவா என்ன சொன்னா, உன் இஷ்டத்துக்கு நீ செய்யாம என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக எண்ணி வந்தனா மன மகிழ்ச்சியா இருப்பார். அது மட்டும் இல்ல, யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன்னு சொல்லி சொல்றாரு. கீழே இந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமாங்க? போஷிப்பேன். அதுக்கு கீழமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையை நான் பைபிள்ல முதல்ல ஒரு 26 வருஷம் முன்னாடி நான் படிக்கும்போது இது மெடிடேட் பண்ணும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பாருங்க, எப்பேற்பட்ட தேவன், அவரு வாயை திறந்து சொல்றாரு. எல்லா வசனங்களும் ஆவியானவர் தான் எழுதப்பட்டது. ஆனா இதுல பாருங்க, தேவனுடைய வாய் சொல்லிச்சு. அப்படின்னா அதுல எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? மத்த எல்லா வசனத்தையும் அதுல சொல்லல. கர்த்தர் சொல்லிக்கிறதாவது, கர்த்தர் அப்கோர்ஸ் நம்ம பேசுறதுனால வாயில தான் பேசுறோம். ஆனா இதுல மெயினா சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய வாய் சொல்லிச்சுன்னா அதுல எவ்வளவு விசேஷம் இருக்கு. சோ அப்ப நீங்க ஓய்வு நாள நீங்க என்ன பண்ணணும்? விசேஷமான நாள் சொல்லிட்டு எண்ணணும். சும்மா நார்மல் சண்டே தானே, நாளையில அவங்க கூப்பிடுவாங்க, இங்க போட்டா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு தான், நமக்கு தான் நஷ்டம். அவங்களுக்கு நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு சார்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதே சாட்சியை நீங்க கேட்டு பாருங்க. என்னுடைய சபையில நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒரு என்னோட பர்த்டே டைம்ல பேசினேன். ஏன் பேசினேன்னா, கர்த்தர் வந்து என்னோட பர்த்டேக்கு முன்னாடி ஜூன் 18 என்னோட பர்த்டே, அதுக்கு முன்னாடி ஒரு மே மாசத்துல எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 2 தடவை வந்துச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் 2020 கோவிட் டைம்ல எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அவங்களுக்கு தெரியும், என்னோட ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் ஆகி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். 21ல அந்த ஸ்டாண்ட் வச்ச அதே இடத்துலயே அந்த ஸ்டாண்ட் என்ன ஆயிட்டு அமுங்கிட்டு, எப்படி அமுங்கிச்சு டாக்டருக்கே தெரியாது. நான் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், எப்படி, ஹவ், ஏன் எனக்கு மட்டும் அப்படிலாம் கேள்வி கேட்கிறேன். ஆனா பட் டாக்டரை நம்பிட்டு அவர் டாக்டர் சொல்வாரு, அவசரம் எனக்கே தெரியல, ஏதோ ஒரு 2%, 20% தான் கிடைக்கும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். 2வது தடவை வந்துச்சு. அப்பவும் ஆண்டவர் எடுத்து 2வது தடவை வந்து ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இதை நான் கலந்து போறேன். பட் கர்த்தர்கிட்ட நான் வந்து கேள்வி கேட்டாலும் கர்த்தர் ஏதோ ஒரு அனுபவத்தை வச்சிருப்பாரு சொல்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கும். ஏன்னா நான் வந்து சாவை குறிச்சு பயப்படுவேன். ஏன்னா அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், கொலை பண்றதுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய உயிரை எடுக்கிறதும் கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை உள்ளவர் யாரு? நம்ம கர்த்தர் தான். பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அவர் ஆண்டவர் அனுமதித்த
தொட்டால் ஒழிய அவன் தொடவே முடியாது. அதுவும் என்னுடைய உயிரை எடுக்கணும்னா கர்த்தரை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அதுல எனக்கு 100% இல்ல 200% நம்பிக்கை. ரெண்டாவது ஹார்ட் பெயின் வரும்